நமக்கு எதுக்கு தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு? நம்ம இஷ்டப்படி செய்யறதுக்காக அல்ல, அவர் இஷ்டப்படி செய்யறதுக்காக. அவர் இஷ்டப்படி செய்யறது, அவர் நம்மளை நடத்துகிற பிரகாரம் நடக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்திருக்காரு. நம்ம இஷ்டப்படி நடக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படல. இந்த நாட்கள் அநேகர் பரிசுத்த ஆவியானவரை மிஞ்சி செய்யற காரியங்கள் அநேகம் இருக்கு. அதெல்லாம் அந்த நாட்கள்ல, நியாய தீர்ப்பு நாட்கள்ல, ஆண்டவரே நாங்க உங்களுடைய நாமத்தினால நாங்க பிசாசுகளை துரத்தணும், உங்களுடைய நாமத்தினால நாங்க உபவாச கூட்ட வச்சோம், உங்களுடைய நாமத்தினால கன்வென்ஷன் வச்சோம், உங்களுடைய நாமத்தினால நாங்க ஏழைகளுக்கு கொடுத்தோம், உங்களுடைய நாமத்தினால அதை செஞ்சோம் இதை செஞ்சா. நீ யாரும் பாரு, நீ யாரு? ஏன் இஷ்டப்படி நீ செஞ்சியா? என்கிட்ட கேட்டியா? ஏன் சித்தப்படுத்த நீ செஞ்சியான்னு கேட்பாரு. அப்ப ஆண்டவரே இதெல்லாம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமைக்கேண்டுதானே ஆண்டவரே நாங்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. உன்னுடைய தற்பெருமை, உன்னுடைய சுய பெருமைக்காக நீ செய்தா என்று ஆண்டவர் அந்த நாட்களை உன்னை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். இந்த காரியம் நம்ம இடத்துல வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் கொடுக்கிற வார்த்தை என்ன என்றால், கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். கழுதை கொண்டும் கர்த்தர் பேசுவார், கழுதை கொண்டும் கர்த்தர் பேசுவார். பீலேம் இடத்துல பேசினார்ல, அதே மாதிரி கழுதை கொண்டும் யாரை கொண்டாயிலும் பேசுவார். யார் கொடுக்கிற கடிந்து கொள்ளுதலையும் அற்பமா எண்ணி விடாதீர்கள். கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் வரும் பொழுது இருதயத்துல ஏற்று அது எனக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுவீர்கள் என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எந்த தடையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பிடிக்கும், எதை செஞ்சா அவருக்கு பிடிக்கும்? நம்ம மூளையில கொஞ்சம் இருக்கும். நம்ம மூலையில என்ன தெரியுமா, நம்ம மூலையில பல காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் செயல்படுத்தி விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இன்ன இடத்துக்கு போ, இன்ன இடத்துக்கு போகாத, இன்னாட்ட பேசு, இன்னாட்ட பேசாத. ஆனா நம்ம மாமிசம் பல விதங்களில் கிரியை செய்யும். நம்ம மாமிசம் எப்படிப்பட்டது தெரியுமா? மாமிசம் பாவத்துக்கு உள்ளாக்க நம்மளை கொண்டு போய் நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுத்து போட்டுருவான் பிசாசு. அதனால நம்மளுடைய சிந்தையோ நம்முடைய மாமிசமோ சொல்லுகிறத நம்ம ஒருபோதும் கேட்கக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ள இடைப்படுவார். ஆவியானவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதை நித்திய ராஜ்யத்துக்குள் கொண்டு போகும். மாமிசமும் மனித ஆலோசனையும் எந்த பாதையில உங்களை கொண்டு போகிறதோ அது நித்திய அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். எது வேண்டும், எது வேண்டும்? இந்த நாட்களில் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் எது? ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் எது? ஆண்டவருக்கு பிரியமான தான தர்மம் எது? மத்தேயுல படிங்க. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், மனுஷ கற்பனைகளுக்கு, மனுஷ ஆலோசனைகளுக்கு செவியை சாய்த்து விடாதீர்கள், சாய்த்தே விடாதீர்கள். கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நான் இன்றைக்கு சொல்வேன், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அந்த ஊழியக்காரர்களுக்கும் கஷ்டம், அந்த விசுவாச பிள்ளைகளுக்கும் கஷ்டம். மனுஷ உபதேசங்களை கேட்கிறவர்களுக்கும் கஷ்டம், போதிக்கிறவர்களுக்கும் கஷ்டம். அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வேத வசனம் நமக்கு